தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு மகா சிவராத்திரி. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு பாதி பேர் கிளம்பி போயிருப்பீங்க, நிறைய பேர் கிளம்பிட்டுருப்பீங்க. இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை வேலை காரணமாக போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போங்க. இல்லை அப்படியும் என்னால் கோயிலுக்கு போக முடியல, எனக்கு டைம் இல்லை, எனக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சிவனை நினைத்து வீட்டிலே வழிபாடு பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்து வழிபாடு பண்ணாலும் சிவபெருமான் நம்மளை வேண்டுதலை, நம்மளோட வழிபாடை கண்டிப்பாக பார்ப்பாங்க. கோயிலுக்கு முடிஞ்சால் போங்க, போக முடியாதவங்க வீட்டில் இருந்துகிட்டே சிம்பிளாக உங்களால் என்ன பூஜை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பூ வாங்கி போட்டு உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வச்சு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுங்க, விளக்கேற்றி வழிபடுங்க. முடியும் அப்படின்னா சில பதிகங்களை பாராயணம் பண்ணுங்கள். சிவபுராணமோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சிவனோட பதிகங்களை பாராயணம் பண்ணுங்கள். தேவாரம், திருவாசகம், இது மாதிரி பதிகங்களை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை அதுக்கும் எனக்கு டைம் இல்லை, என்னால் முடியலை அப்படின்னா இந்த நமச்சிவாய வாழ்க அதில் வர அந்த முதல் சிவபுராணத்தில் வர அந்த 4 வரியவாவது நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அதுவும் முடியலை அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் அதை கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு டைம் இல்லைங்க, என்னாலுக்கு டைம் முடியல, எனக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போயிட்டுருக்கேன், வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிவனை நினச்சி ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும், சிவபெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் 108 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. 108 முறை நீங்கள் எழுதுங்க. இன்னும் கண்டிப்பாக நீங்கள் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்தபடியே குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல, உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் போற்றி 108 முறை சொல்லலாம். வீட்டில் இருந்தபடியே நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தையும் எம்பெருமான் சிவனையும் நம்ம மனதார வணங்கலாம். அவங்களோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பதிகத்தையோ அல்லது ஒரு வரி மந்திரத்தையோ நீங்கள் பாராயணம் செய்யுங்க. இல்லை சிவனோட காயத்ரி மந்திரத்தை கூட நம்ம சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை கூட நம்ம பாராயணம் செய்யலாம். கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளும் நம்முடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதார சிவபெருமானை வேண்டிக் கொண்டே இருங்கள்.